நீதிமான்களே அல்ல பாவிகளை தேடிக்கொண்டு நான் உலகத்திலே வந்தேன் என்பதாக சொன்னார். நீங்களும் நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகு அந்த கால் கழுவுகிறதான காரியம் முடிகிறது. அதுக்கு பிறகு போஜன பந்தி ஸ்டார்ட் பண்ணுது. அந்த சிம்ரன் என்கிறதான ஒரு சகோதரன் எழுதுகிறார், அந்த யூத பரம்பரையில் இன்னும் அந்த காரியம் இருக்கு. என்ன இருக்குன்னா, அந்த பந்தியில உட்கார்ந்த உடனே அந்த தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்வைட் பண்ணிருக்கிறதான தன்னுடைய விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, விருந்தாளிகள், அதுல ஒருத்தருக்கு மேல உயிரே வச்சிருப்பாங்க. சரியா? மற்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? அப்படியே எல்லாம் பந்தி, விசேஷ பந்தி ஆயத்தம் பண்ணிருக்கு. தலைவர் வர சொல்லியிருக்காரு. கார்கள் எல்லாம் கழுவியாச்சு. இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோன்னு அந்த ரொட்டி, சரியா, சோறு இடியாப்பம் முட்டை கிட்ட எல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க. சரியா? அந்த ரொட்டியை, அந்த அப்பத்தை எடுத்து அதை அப்படியே பித்து அந்த சொதியில தோய்த்து யாருக்கு முதலாவதாக கொடுக்கிறாரோ அவருக்கு மேல தன்னுடைய உயிரே வச்சிருக்கிறார். இதுதான் அவர்களுடைய பாரம்பரியம். இதுதான் அவர்களுடைய சம்பிரதாயம். இன்றைக்கு அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆக எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு காரியம் நடக்குது பாருங்க. நேற்றைய தினத்துல அநேகம் வந்து சொன்னாங்க, டச் பண்ணிச்சு ஃபாதர், ரியலா டச் பண்ணிச்சு. இன்னைக்கு தான் அது எங்களுக்கு நல்லா டச் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா, இந்த 12 சீசர்களோட இல்லையா பள்ளி போஜனம். அப்ப அவரு அதிகமாக நேசிக்கிற 3 பேர் இருந்தாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. அதுலயும் இந்த யோவான் இருக்கிறார் இல்லையா, அவரு சரியான டச். அவர் சரியான மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவராக இருந்தார். இவர் என்ன செய்வார் தெரியுமா, போயிட்டு இயேசு சுவாமியினுடைய மார்புல சாய்ந்து விடுவார். அப்படியே கட்டி முடிக்கு மார்புல சாய்ந்து இருக்கிறது. ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெருமையா எனக்கு தெரியல, போனா தான் கேட்கலாம். சரியா? ஞாபகப்படுத்துங்க வந்தா. சரியா? என்ன பெருமையோ தெரியல, போற இடங்கள்ல எல்லாம் இயேசு சுவாமியை கட்டி முடிக்கிட்டு மார்புல சாய்ந்து கொண்டிருப்பார். ஏன்னா அவருக்கு காட்டிக்கிறோம் நான் தான் பெரிய ஆள். சரியா? நான் என்னை தான் இவர் நிறைய நேசிக்கிறார், என்னை விட இவருக்கு ஒருத்தர் இல்லை இந்த குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தோட இங்க பாருங்க. போஜனம் நடந்து கொண்டு இருக்கு. இயேசு சுவாமி பேசிக்கிட்டு இந்த போஜனத்துல இருக்கிறார். பந்தி போஜனத்துல 23வது வசனத்தை பாருங்க. யோவான் 13:23 அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்யறாரு, இந்த ரொட்டியை எடுப்பாரு தலைவர். அதுதானே அவருடைய சம்பிரதாயம். இந்த ரொட்டியை அவர் தலைவர் எடுப்பாரு, உடைப்பாரு, தோய்த்து எனக்கு தான் விடுவாரு. எனக்கு தான் விடுவாரு. நான் தான் இந்த நேரத்திலையும் அவருக்கு மிகவும் டச்சானவன், மிகவும் சமீபத்தில் இருக்கிறவன். அந்த நேரத்துல கூட அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கார் பாருங்க. இந்த விதமான பிரதானமான நேரத்துல சாய்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு சுவாமி சொல்றாரு, உங்கள நான் எவ்வளவு முடிவு பரியந்தம், இந்த 1வது வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் உங்க மேல நான் அன்பாகத்தான் இருக்கிறேன் பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் அன்பாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே யாரோ என்னை காட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நடக்க போகுது. உங்களுக்குள்ளேயும் காட்டி கொடுப்பான்னு உடனே பேதுரு அங்க தொங்கல்ல இருந்தவரு இந்த மார்புல சாஞ்சி இருக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட கண்ணுல நாங்களும் அப்படித்தான் இப்படி கண்ணடிச்சு காட்டுறது கேள்வி. அப்ப அவரு கேட்கிறாரு, யாருக்கு கேள்வி? ஏன்னா இவர் தானே திட்டங்கள் இருக்கிறாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, யாரு? நானா? இவரும் சாய்ந்துகிட்டு கேட்கிறாரு, யாரு சுவாமி? அப்போ இதுல செய்கையில தான் அவர் அந்த மனுஷனை காட்டி கொடுக்க போறாரு. என்ன செய்கை தெரியுமா செஞ்சாரு? யூத பரம்பரையிலே இருக்கிற பழக்கம் என்ன, தான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒருவனுக்கு தான் அந்த ரொட்டி துண்டை எடுத்து கொடுப்பார் இல்லையா. அதைத்தானே பார்த்து கொண்டிருக்காங்க. அதைத்தானே இவர் யோவான்
அவர் நெஞ்சிலேயே சாப்பாடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு தான் கிடைக்கும், நான் தான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து துணிக்கையை பிரதியுத்தரமாக, நான் எவனுக்கு இந்த துணிக்கையை தோய்த்து கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்கிறவன் என்று சொல்லி துணிக்கை 26 துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய அடுத்த பக்கம் இருந்த யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் அவன் தான் இன்னும் கொஞ்சத்துல காட்டி கொடுக்க போறான்னு அவர்கள் நன்றாக தெரிந்து கூட உயிருக்கு உயிராக, யூதாசே உன்னை நான் நேசிக்கிறேன், நீ தான் என் பங்கா, காட்டி கொடுக்கிறியா? 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுக்கிறியா? இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தேன். பரலோகத்தின் சிம்மாசனத்தை விட்டு மனுஷனாக உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு வாசித்ததான அந்த பகுதியில பாருங்க, உழுத நிலம் போல முதுகை அப்படியே உழுத நிலம் ஆக்கினார்கள். அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இருக்கவில்லை. அவர்கள் அருவருப்பாக இருந்துச்சு. அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அந்த கோலத்திலே, அந்த கேடுள்ள அந்த நிலத்திலே கொண்டு வருகிறதுக்கு நீ தான் என்னை காட்டி கொடுக்க போற, ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக. அதுதான் இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிறதான வார்த்தை. மறந்து போவாங்க, மறந்து போவாங்க. உங்க மேலையும் என் மேலையும் அவர் வைத்திருக்கிறதான அன்பு சொல்ல முடியாத, ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் என்னிடத்திலே பரலோகத்திலே வர வேண்டும் என்பதாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும் அளவுக்கு உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவனுக்குள்ளே கொடுத்த உடனே நானும் நீங்களும் இருந்திருந்தோம்னா என்ன செய்திருப்பீங்க? என்னையா செய்திருப்பீங்க? சுவாமி, நான் இப்படியெல்லாம் யோசிச்சு அங்க பேரம் பேசிட்டு அந்த 30 வெள்ளிக்காசுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரும் முத்தம் செய்யணும், ராத்திரி இல்லையா, இரவு நேரம் இல்லையா, எல்லாரும் நசரேயன்ஸ், அவங்க தாடி வளர்த்திருப்பாங்க, கொண்டை வளர்த்திருப்பாங்க, அங்கி போட்டிருப்பாங்க, ஒரேதான் இருந்திருப்பாங்க, என்னை போல வெள்ள வெளியே இருந்திருப்பாங்க. அப்ப யாருன்னு இருட்டுல கண்டுபிடிக்கிறது? ஆனப்படினால நீங்க மாத்தி ஏதும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நான் எவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறோன்னு அவன் தான் ஏசு, மாத்திராதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி